ஆனா அவன் இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறத பாரு. உனக்கு சந்தோஷமா இருக்கும் தான். உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்றான்ல. என் புருஷன் தான் பாவம், ரொம்ப வருத்தப்படுறாரு. அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. மாமா ஒன்னும் வருத்தமாலாம் இல்ல, கண்டிப்பா சந்தோஷம்தான் பட்டிருப்பாரு. அப்படியா? எப்படி சொல்ற? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கதிர் சிச்சுவேஷன்ல மாமாவும் இருந்திருந்தா அவரும் இப்படிதானே நடந்திருப்பாரு. ஆமா. மாமா அததான் யோசிச்சு யோசிச்சு சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்ம பையன் பாடுறா நம்மள மாதிரியே இருக்கானேன்னு அவருக்கு குஷியா இருந்திருக்கும். வெளியே காமிச்சிட்டு இருக்க மாட்டாரு, ஆனா தனியா உட்கார்ந்து யோசிச்சு கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாரு. அது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனாலும் அவன் பேசினது தப்பு. அதுவும் எல்லாரும் முன்னாடி அப்படி பேசினது ரொம்ப தப்பு. இது சாதாரண தப்பு இல்ல, மகா தப்பு. நான்லாம் அந்த மாதிரி பேசுறதுக்கு கூட யோசிச்சது இல்ல. எங்க அம்மா ஒரு வார்த்தை பேசினா மறு வார்த்தை பேச மாட்டேன். இவ்ளோ ஏன் என் அப்பா முன்னாடி இதுவரை நான் நின்னு பேசுறது கூட இல்ல. இங்க என்னடானா அது எல்லாமே தலைகீழா நடக்குது. எல்லார் வீடும் ஒரே மாதிரி அங்க இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் தினம் 10 சண்டை போடுவோம், 11வது தடவை சேர்ந்துக்குவோம். அதெல்லாம் அப்படிதாங்க. இருந்தாலும் வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம வீட்டு செலவுக்கு காசு தானே கொடுத்தாரு கதிர். அதுல என்ன தப்பு இருக்கு இல்லத்த? ஆமாமா, அதுல என்ன தப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாரு. எல்லா வேலையும் நீ முடிச்சிட்ட போல இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி, அப்ப நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி அப்ப நானும் கிளம்புறேன். ராஜி கொஞ்சம் வெளியே வாயேன், ஒரு சின்ன வேலை இருக்கு.